إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل الله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما قال نبينا صلى الله عليه وسلم فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வினுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும் மார்க்கத்தில் நுழைவிக்கப்பட்ட ஒவ்வொரு புதுமையான காரியங்களும் பிதஅத்துகள் அனைத்தும் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் துவக்கத்திலும் இந்த மனித சமூகத்திற்கு நினைவுபடுத்தியதை இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே அல்லாஹ்வுடைய தூதரும் எந்த அடிப்படையிலே இந்த ஜும்ஆ தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் என்று வழிகாட்டி தந்தார்களோ அந்த அடிப்படையிலே நிறைவேற்ற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு இங்கு ஒன்று கொள்ளும் இருக்கிற நம் அனைவரின் சிந்தனையிலும் அந்த நபிமொழியை நினைவுபடுத்தியவனாக எனது உரையினை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை என்ற அந்த ஓரிரை கொள்கையும் பின்பற்றுவதற்கு தகுதியானவர்கள் அண்ணலும் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் என்ற அந்த தூதுத்துவ கொள்கையையும் நம்முடைய வாழ்விலே உயிர் மூச்சாக கொண்டு இந்த துனியா வாழ்வினை கழித்துக் கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனது திருமறை குர்ஆன் வாயிலாகவும் அவனால் தேர்வு செய்யப்பட்ட இறுதி தூதர் அண்ணலும் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாகவும் நமக்கு பெரும் வாழ்வியல் வழிகாட்டியை அல்லாஹ் சொல்லி தந்திருக்கிறார். அதிலும் குறிப்பாக இந்த உலகத்திலே எதற்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறோமோ அதை அடைவதற்கான வழிமுறைகளை, நெறிமுறைகளை அல்லாஹ் தெளிவாக திருமறை குர்ஆன் வாயிலாகவும் நபிகளாரின் பொன்மொழிகள் வாயிலாகவும் அல்லாஹ் நமக்கு சொல்லித்தரக்கூடியதை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய படைப்பினங்களாகிய நாம் உலக காரியங்களில் கூட சில விஷயங்களை எதிர்பார்க்கக்கூடிய மக்களாக, சில விஷயங்கள் இப்படி இருந்தால்தான் அது நடைமுறைக்கு சாத்தியம் என்ற ஒரு சிந்தனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு உணவு பதார்த்தம் அதை எந்த ருசியோடு எதிர்பார்க்கிறோமோ அதற்குரிய பொருட்கள் அதில் இருந்தால்தான் அந்த ருசியை நம்மால் பெற இயலும். இது உலகத்தினுடைய எல்லா காரியங்களுக்கும் நாம் என்ன செய்கிறோம்? அதை பொருத்தி பார்க்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு சொல்லி தந்திருக்கக்கூடிய எல்லா இபாதத்துகளையும் எடுத்து பாருங்கள் அன்பிற்குரியவர்களே. எல்லா இபாதத்துகளும்
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எது இருக்க வேண்டுமோ அது இல்லை என்றால் அந்த இபாதத் வீணானது என்பதை நமக்கு தெளிவாக சொல்லி தந்திருக்கிறார். நாம தொழுகையில சரியாக இருக்கக்கூடிய மக்களாக இருந்தாலும் சரி, இன்ன பிற அமல்களை சரியாக செய்யக்கூடிய மக்களாக இருந்தாலும் சரி, அதனுடைய அடிப்படை என்று ஒன்று இருக்குல்லவா, அதை புரிந்து கொள்ளாமல் எப்படிப்பட்ட பெரிய அமல்களை செய்தாலும் அது அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது. அதனுடைய யதார்த்தத்தையும் அடிப்படையும் நமக்கு திருமறை குர்ஆன் வாயிலாக அல்லாஹ் பல்வேறு வசனங்களில் அல்லாஹ் சொல்லித் தருகிறான். ஒரு இடத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லும் பொழுது, உத்லுமா ஊஹிய இலைக்க மினல் கிதாப், முஹம்மதே உமக்கு வேதத்திலிருந்து அறிவிக்கப்பட்டதை நீங்கள் மக்களுக்கு எடுத்து சொல்லுங்க, உங்களுக்கு நம்ம என்ன சொல்லி இருக்கிறோமோ அதை மக்களுக்கு சொல்லுங்க என்ற செய்தியை சொல்லிட்டு அல்லாஹ் அடுத்து சொல்றான், வஅகீமிஸ் ஸலாத், நீங்கள் தொழுகை நிலைநாட்டுங்கள், இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், நிச்சயமாக தொழுகை என்பது வெட்கக்கேடான காரியங்களை விட்டும் தீமைகளை விட்டும் உங்களை தடுக்கும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லிவிட்டு அந்த வசனத்துடைய இறுதியில் அல்லாஹ் பேசுகிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லும் பொழுது, வல திக்ருல்லாஹி அக்பர், இதை விட எல்லாம் பெருசு என்ன அப்படின்னா வல திக்ருல்லாஹி அக்பர், அல்லாஹ்வை நினைவு கூறுவது என்பது இருக்கிறது, அந்த நினைவு கூறுதல் என்பது மிக பெரியதாக இருக்கிறது என்று சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், வல்லாஹு யஅலமு மா தஸ்னஹூன், நீங்கள் செய்பவற்றை அல்லாஹ் அறியக்கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு ஒரு இபாதத்தை சொல்லி தரான், தொழுகையை நிலைநாட்டுங்கள், தொழுகையில சரியா இருங்கன்ற ஒரு செய்தி அல்லாஹ் சொல்லிட்டு, தொழுகை என்பது எதிலிருந்து உங்களை பாதுகாக்கும், தீமையான காரியங்கள், வெட்கக்கேடான காரியங்கள், இன்ன பிற செயல்கள் எல்லாவற்றிலும் இருந்து இந்த தொழுகை என்ற ஒன்று உங்களை பாதுகாக்கும் என்ற ஒரு செய்தி அல்லாஹ் சொல்லிட்டு, இதை விட பெருசு ஒன்று இருக்கு, என்ன தெரியுமா, வல திக்ருல்லாஹி அக்பர், அல்லாஹ்வை நினைவு கூறுறீங்க பாத்தீங்களா, இதெல்லாம் செய்யறதுனால மட்டும் அதிலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்ள முடியாது. அல்லாஹ் அடுத்து அதை சொல்லும் பொழுதே அழுத்தமாக சொல்லுகிறான், அல்லாஹ்வை நீ நினைவு கூறுவது என்பதுதான் இதையெல்லாம் விட பெரிதாக இருக்கிறது. நமக்கு சொல்லித்தரப்பட்ட எல்லா இபாதத்துகளையும் எடுத்து பாருங்களேன், எல்லா இபாதத்துக்கு பின்னாடியும் அல்லாஹ் வைத்திருக்கக்கூடியது என்ன, அவனை நினைவு கூறுவதுதான். எந்த அமல்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, தொழுகை, நோன்பு, இன்ன பிற ஜகாத்து, தர்மம் எதை எடுத்துக்கொண்டாலும் அதனுடைய பின்னணியில் அல்லாஹ் வச்சிருப்பது என்ன தெரியுமா, அவனை நினைவு கூற வேண்டும். லட்சங்களையும் கோடிகளையும் அள்ளி அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிக்கிறேன் அப்படிங்கிற சிந்தனை இருந்தாலும், அந்த செயலை நடைமுறைப்படுத்தினாலும் அதற்கு பின்னாடி இருக்க வேண்டிய இந்த சிந்தனை இல்லை என்று சொன்னால், அவனை நினைவு கூற வேண்டிய அந்த நிலை இல்லை என்று சொன்னால், நம்ம என்ன செய்தும் ஒன்றும் பலன் இருக்காது. நமக்கு சொல்லித்தரப்பட்ட இபாதத்துகளுடைய நிலைகளை பாருங்கள். ஆரம்ப கால படைப்பினுடைய நிலையை பற்றி அல்லாஹ் பேசுறான். ஆரம்ப காலத்துல மனிதனை படைக்கக்கூடிய அந்த செய்தியை குறித்து சூரத்துல் பக்ரால அல்லாஹ் பேசும் பொழுது நிறைய பயான்கள்ல கேள்விப்பட்ட செய்தி தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், வஇத் கால ரப்புக லில் மலாயிகத்து இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்லி கலீஃபா, மலக்குமார்களை எல்லாம் அழைத்து அல்லாஹ் சொல்றான், நான் உலகத்திலே என்ன செய்ய போறேன், ஒரு மனித படைப்பை படைக்க போகிறேன். சொன்ன உடனேயே மலக்குமார்களுடைய கேள்வி, காலு இறைவா அத்தஜஅலு ஃபீஹா ம யஃப்ஸிது ஃபீஹா வ யஸ்ஃபிகு திமா, இறைவா ரத்தங்களை ஓட்டி குழப்பங்களை விளைவிக்கக்கூடிய இந்த படைப்பு எதற்காக என்ற ஒரு கேள்வி மலக்குமார்கள் வைக்கிறாங்க. மலக்குமார்கள் இந்த கேள்வி வைத்த உடனேயே அடுத்து சொல்றாங்க, வநஹ்னு நுஸப்பிஹு வ நுகத்திஸு லக், இறைவா உன்னை தூய்மையான முறையிலே வணங்குவதற்கு நாங்கள் இருக்கிறோம்ல, உன்னை சரியான பெர்ஃபெக்டா வணங்குறதுக்கு நாங்கள் இருக்கிறோம்ல ரப்பே, அப்புறம் எதுக்கு இந்த படைப்பு என்ற அடிப்படையில் அந்த கேள்வி வைக்கப்படுகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு ஒற்றை வரியில பதில் சொல்கிறான், காலு இன்னி அஅலமு மா லா தஅலமூன், நீங்கள் அறிய மாட்டீர்கள் நான் அறிவேன் என்ற ஒரு செய்தியோடு அல்லாஹ் அந்த வசனத்தை முடிக்கிறான். செய்தி என்ன சொல்லுகிறது, மலக்குமாருடைய கேள்வி எல்லாம் நாங்க உன்னை நினைவு கூர்றோம்ல, உன்னை தூய்மையான முறையில் வணங்குவதற்கு நாங்கள் இருக்கிறோம்ல, அப்புறம் எதுக்கு இந்த குழப்பங்களை விளைவித்து ரத்தங்களை ஓட்டக்கூடிய படைப்பு என்ற கேள்விக்கு அல்லாஹ் பதில் சொல்றான், நீங்க அறிய மாட்டீங்க, பிறகு நான் படைக்கக்கூடிய என்னுடைய அடியார்கள் என்னை வணங்குவார்கள், என்னை நினைவு கூறுவார்கள், நீங்க நினைக்கிறீங்க அவங்க இதெல்லாம் தான் பண்ணுவாங்கன்னு, இதை தாண்டி அவர்கள் என்னை நினைவு கூறுவார்கள் என்ற அடிப்படையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைப்பினங்களுடைய நிலைகளை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடிய செய்தி சூரத்துல் பக்ராவிலே பார்க்கிறோம். நம்முடைய எல்லா இபாதத்துகளுடைய நிலையிலையும் அடிப்படை என்ற ஒன்று இருக்குல்ல, சின்ன சின்ன அமல்கள் என்று நம்ம பார்ப்போம், சின்ன சின்னது தானே அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம்லங்க. அந்த சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் சரி, அதனுடைய நிலைகளில் நம்ம எப்படி இருக்கிறோம் என்பதை இந்த இடத்தில் சீர்தூக்கி பார்க்க நம்ம கடமைப்பட்டிருக்கோம். உதாரணமாக நம்ம உறங்க சொல்றோம்,
உறங்க செல்லும் பொழுது அல்லது கழிவறைக்கு செல்லும் பொழுது அதனுடைய துஆக்களை ஓதுறோம்ல, சடங்கு சம்பிரதாயமாக செய்கிறோம் என்று சொன்னால் அது எந்த பலனுமே இல்லை. வெறுமனே சடங்கு சம்பிரதாயமா அந்த செயலை செய்கிறோம் என்றால் அதில் என்ன பலன் இருக்கிறது? இன்றைக்கு நிறைய மக்களுடைய உறக்கத்தினுடைய நிலை எப்படி அமைகிறது என்று சொன்னால், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். உறங்க செல்கிறோம், எல்லா டிவி பார்க்கறதுல இருந்து மொபைல் நோன்றதுல இருந்து எல்லா நிலைகளிலும் எல்லாம் முடிச்சுட்டு அல்லாஹும்ம பிஸ்மிக அமுது வ அஹ்யா, ஏதோ கடமைக்காக சடங்குக்காக சம்பிரதாயத்துக்காக அந்த துஆவை ஓதி விட்டு நம்ம உறங்கி விடுகிறோம். இன்னும் சில மக்கள் சொல்லவே தேவையில்லை, தொலைக்காட்சியை பார்க்க உறக்கம், மொபைல் போனை நோண்ட உறக்கம். இப்படித்தான் நம்முடைய உறக்கங்களை அமைத்துக் கொண்டிருக்கிறோம். மாற்ற வேண்டும் அன்பானவர்களே, இந்த நிலையை நம்ம மாற்றணும். நாம இப்படி உறக்கத்தை அமைத்துக் கொள்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ் கற்றுக் கொடுத்த அந்த துஆவினுடைய அந்த பெருமிதத்தை, அதனுடைய அந்த தாற்பயத்தை நம்ம எப்ப புரிந்து கொள்ள போகிறோம்? அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் கற்றுக் கொடுத்த அந்த துஆ இருக்கிறது, அல்லாஹும்ம பிஸ்மிக அமுது வ அஹ்யா, எந்த சித்தாந்தமும் சொல்லி தராத ஒரு அடிப்படை அல்லாஹ் அதுல வச்சிருக்கிறான். சொல்லுவோமா? நம்ம போய் உறங்க சொல்கிறோம், போய் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு வரேன் அப்படிங்குவோம். ஆனா அல்லாஹ் நமக்கு என்ன தெரியுமா சொல்றான்? அல்லாஹும்ம பிஸ்மிக அமுது வ அஹ்யா, நீ மௌத்தா போற ரப்பே, உன்னுடைய பெயரால் நான் மரணிக்கிறேன் என்ற ஒரு செய்தியோட நீ தூங்கப்போ. எந்த சித்தாந்தமாவது அப்படி சொல்லி கொடுத்திருக்கிறதா? யோசித்து பாருங்கள். அல்லாஹ் நமக்கு அப்படி வழிகாட்டுறான். நீ உறங்க செல்லும் பொழுது அடுத்த நாள் திட்டங்களை தீட்டி இருப்பாய், அடுத்த நாள் பெரிய பெரிய பிளான் இருக்கும். எல்லாமே அந்த இறை நினைவுக்குள் கொண்டு வந்து அல்லாஹ் வைக்கிறான். இது எல்லாமே என்னுடைய ரப்பு நாடுனாதான் நடக்கும். என்னுடைய ரூஹை என்னுடைய ரப்பு திருப்பி எனக்கு அனுப்பினால் மட்டுமே நான் மீண்டும் அடுத்தடுத்த காரியங்களில் ஈடுபட முடியும் என்ற சிந்தனையோடு இறை நினைவோடு நீ இரு என்பதற்காக அல்லாஹ் நமக்கு சொல்லித் தரக்கூடிய செய்தி என்ன? அல்லாஹும்ம பிஸ்மிக அமுது வ அஹ்யா, இறைவா உன்னுடைய பெயரால் நான் மரணிக்கிறேன். சரி, தூங்கியாச்சு. காலையில் அல்லாஹ் ரூஹ கொடுத்துட்டான், எழுந்துட்டோமா? அப்ப என்ன செய்யணும்? அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா அமாத்தனா வ இலைஹி நுஷூர். இறைவா என்னை மீண்டும் நீ எழுப்பின பத்தியா, எழுப்பின உனக்கே புகழனைத்தும் ரப்பே. அப்படியே ஆச்சரியத்தில் ஆழ்த்துற மாதிரி அல்லாஹ் ஒவ்வொரு செய்திகளையும் நமக்கு கற்றுத்தருகிறான். நாம மனிதர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் நம்மை சீர்தூக்கி பார்க்க வேண்டும். நம்முடைய உறக்கத்தினுடைய நிலையை எப்படி அமைத்துக் கொள்கிறோம்? அல்லாஹ் இவ்வளவு அற்புதமா சொல்லித்தரானே. கலைவரைக்கு போறோம், டக்குனு துவா ஓதிட்டு சிறுநீர் கழிக்கிறோம் அல்லது மலஜலம் கழிக்கிறோம், திரும்பி வர்றோம், குஃப்ரான் வெளியே வந்துடுறோம். எல்லா நிலைகளிலும் உள்ள அந்த இறை நினைவு என்பது இருக்கிறதே, அது நம்ம இடத்துல இல்லாம போயிடுச்சு. வாகனத்துல பிரயாணம் பண்றோம், பிரயாணம் பண்ணும்போது என்ன நினைக்கிறோம்? மனுஷன் தன்னுடைய நண்பரிடத்துல சொல்வார், என்னுடைய வாகனம் தாங்க, என்னுடையதான் வண்டி, எப்படி இருக்குது, இவ்வளோ ஆச்சு அவ்வளோ ஆச்சுன்னா அதை குறித்த பெருமிதங்கள், அதை குறித்த சிந்தனைகள், அதை குறித்த அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்துதல் எல்லாமே இருக்குல்ல. ஆனா நம்ம அதுல நினைக்க வேண்டியது என்ன விஷயம்னு சொன்னா, என்னுடைய ரப்பு தான் இதை எனக்கு வசப்படுத்தி கொடுத்திருக்கிறான் என்ற சிந்தனை நம்ம இடத்துல வருதா? இன்றைக்கு வாகனத்தை ஆன் பண்ண உடனேயே அதுவாக பிரயாண துவாவை ஓதக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி வைத்திருக்கும். அப்படிப்பட்ட நிலை ஆயிருச்சு. இருந்தாலும் நினைவுக்காக அதை நினைவுபடுத்திக் கொள்வதற்காக இருக்கட்டும். ஆனால் அதனுடைய பின்னணியில் என்ன இருக்குது? என்னுடைய ரப்பு தான் எனக்கு இந்த வாகனத்தை வசப்படுத்தி கொடுத்தான். வெறுமனே நான் பிரேக் அடிக்கணும்னு வண்டி அது பாட்டுக்கு நின்றுமா? என்னுடைய ரப்பு அதற்குரிய கட்டளை இட்டு இருக்கிறான். சின்ன சின்ன அற்பத்திலிருந்து எல்லா விஷயங்களையும் எடுத்து பாருங்களேன். எல்லா காரியங்களிலும் அல்லாஹ்வுடைய எதிர்பார்ப்பு, என்னுடைய அடியான் என்ன செய்ய வேண்டும்? என்னை நினைவு கூற வேண்டும், என்னுடைய அடியான் என்னை நினைவு கூற வேண்டும் என்ற செய்தியை திருமறை குர்ஆன் நெடுகிலும் பல்வேறு வசனங்களில் அல்லாஹ் அதைத்தான் நமக்கு வலியுறுத்துறான். ஒரு வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நம்பிக்கை கொண்ட மக்களே, உதுகுருல்லாஹ கஸீரா, நீங்கள் அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறுங்கள். அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்லும் பொழுது, என்னுடைய அடியான் என்னை நினைவு கூர்ந்தால் என்ன நினைச்சு பார்த்தா நான் அவனை நினைக்கிறேன் அப்படிங்கிறான் அல்லாஹ். என்ன நீ நினைச்சு பார்க்கிறியா? என்னுடைய ரப்பு இதெல்லாம் எனக்கு கொடுத்திருக்கிறானே, என்னுடைய ரப்பு என்னை இப்படி நல்லா வச்சிருக்கிறானே, என்னுடைய ரப்பு எனக்கு ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறான், எனக்கு இன்னும் நல்ல குடும்பங்களை அமைத்து கொடுத்திருக்கிறான். ஆரோக்கியம்ன்றது பெரிய ஒரு விஷயமா இருக்கு. இதை என்னுடைய ரப்பு என் கண்ணு முன்னாடி எத்தனையோ மக்கள் ஆரோக்கியம் இழந்திருக்கிறார்களே, எனக்கே ரப்பு கொடுத்திருக்கிறானே அப்படிங்கிற ஒவ்வொரு சிந்தனையும் எதில் இருக்கணும்? அதிகமாக அல்லாஹ்வை நினைக்க வேண்டும் என்ற ஒரு நிலையில் நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் அதைத்தான் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறான். அல்லாஹ் இடத்துல வேற, அல்லாஹ் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறது வேற என்ன? என்னுடைய அடியான் ஒரு அமலை செய்கிறான் என்று சொன்னால் அந்த அமலுக்கு பின்னால் என்னுடைய நினைவு இருக்க வேண்டும்.
என்னுடைய நினைவோட நம்மளை செய்யணும். அவர் பார்க்கிறார், இவர் பார்க்கிறார், இவருக்காக அவருக்காக இதை இந்த புகழாரம் அந்த புகழாரம் இதற்காக எல்லாம் அமைத்துக் கொள்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ் நாளை மறுமையிலே கிழித்து முகத்திலே எரிந்து விடுவான் என்று நபிகளார் நமக்கு எச்சரிக்கிறார். அல்லாஹ்வுடைய வசனங்கள் முழுக்க முழுக்க நமக்கு சொல்லித்தரக்கூடிய செய்தி அதுதான். தொழுகை என்ற ஒரு இபாதத்தை அல்லாஹ் நமக்கு சொல்லித்தரான் இல்லைங்க. அந்த தொழுகையினுடைய நிலையை பாருங்களேன். திருமறை குர்ஆன் நமக்கு அறிமுகப்படுத்துகிறது. 2 விதமான தொழுகை திருமறை குர்ஆன் அறிமுகப்படுத்துகிறது. தொழுகையில 2 அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஒன்னு என்னன்னா தொழுது தொழுது சுவனம் போவது, இன்னொன்று தொழுது தொழுது நரகம் போவது. நமக்கு ஒரு ஆச்சரியம், என்ன தொழுதா நரகமா அப்படிங்கிற ஒரு சிந்தனை இருக்குல்ல, அப்படிங்கிற ஒரு யோசனை இருக்குல்ல. அல்லாஹ் சொல்றான் தொழுது தொழுது நரகம் தான். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லும் பொழுது ஃபவைலுல் லில் முஸல்லின், தொழுவோருக்கு கேடுதான் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். தொழுவோருக்கு எல்லாம் கேடுதானா? இல்ல, தொழுவோருக்கு கேடுதான். அப்படின்னா எப்படி தொழ வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறானோ அப்படிப்பட்ட தொழுகை இல்லாதவர்களுக்கு அவர்களுடைய தொழுகை கேடைத்தான் உண்டாக்கும் சொல்லிட்டு அல்லாஹ் இன்னொரு செய்தியில சொல்லும் பொழுது முனாஃபிக்குகளுடைய நிலையை பற்றி, அந்த தொழுகையை பற்றி அல்லாஹ் நமக்கு எச்சரிக்கை செய்கிறான். நம்ம தொழுகையோட நம்மளுடைய நிலையோட அதை ஒப்பிட்டு பார்ப்பதற்கு அல்லாஹ் நமக்கு சொல்லி தரக்கூடிய செய்தி என்ன தெரியுமா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கின்றான், இன்னல் முனாஃபிகீன யுஹாதிஊனல்லாஹ வ ஹுவ ஹாதிஊம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், நயவஞ்சகர்கள் அல்லாஹ்வை ஏமாற்ற நினைக்கின்றனர், ஆனால் அவர்களைத்தான் அல்லாஹ் ஏமாற்றுகிறான் என்ற செய்தி அல்லாஹ் சொல்லிட்டு அவர்களுடைய அந்த நிலையை பற்றி அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்துல முனாஃபிக்குகளும் அல்லாஹ்வுடைய தூதரோடு வந்து தொழுகையிலே கலந்து கொள்வார்கள். அவர்களிடத்துல காபிர்களிடத்துல இறை நிராகரிப்பவர்கள் அவர்களிடத்துல போகும்போது என்ன செய்வாங்க? நாங்க உங்க கூட இருக்க ஆட்கள் தான், இதான் அல்லாஹ்வை ஏமாத்த நினைக்கிறது. நாங்க உங்க கூட இருக்க ஆட்கள் தான். முஸ்லீம்களிடத்துல வந்தால் நாங்க உங்களை சார்ந்தவங்க தாங்க, உங்க கூட தான் நாங்க இருக்கிறோம், தொழுகையில எல்லாம் பங்கேற்கிறோமே. அல்லாஹ் சொல்றான், அவர்கள் தொழுகையில் நின்றால் முனாஃபிகள் எப்படி இருப்பாங்கன்னு சொன்னா சோம்பேறிகளாக நிற்பார்கள். நாம எப்படி புத்துணர்ச்சியா தொழுகையில இருக்கணும் என்ற செய்தி அல்லாஹ் சொல்லிட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், எப்படி இருக்கக்கூடாது தெரியுமா? அவர்கள் தொழுகையில் நின்றால் வைதா காமு குசாலா, அவர்கள் தொழுகையில் சோம்பேறிகளாக இருப்பார்கள். யுராஊனன் நாஸ், அவர்கள் மக்களுக்கு காட்டுவதற்காக தொழுவார்கள். வலா யذ்குருல்லாஹ இல்லா கலீலா, அவர்கள் தொழுகையில் அல்லாஹ்வை குறைவாகவே நினைவு கூறுவார்கள். 3 செய்தி அல்லாஹ் சொல்றான். நம்முடைய தொழுகையோடு இதை ஒப்பிட்டு பார்க்கணும் அன்பானவர்களே. தனிப்பட்ட முறையில சிந்திச்சு பாருங்க, என்னுடைய தொழுகை எப்படி இருக்கிறது? என்னுடைய தொழுகையில் இந்த மாதிரியான அம்சங்கள் அமைந்திருக்கிறதா? சோம்பேறியா நிக்கிறனா, ஒன்னு அப்படியே சடவா நிக்கிறனா, அல்லது ரப்பு முன்னாடி நிக்கிறோம், அவனோடு பேசுறோம் அப்படிங்கிற ஒரு புத்துணர்ச்சியோடு இருக்கிறோமா என்ற ஒரு சிந்தனை இந்த இடத்துல இருக்க வேண்டும். அல்ல அடுத்து சொல்லும் பொழுது மக்களுக்கு காட்டுவாங்க, பிறர் பார்க்கணும். இப்ப இறை நிராகரிப்பாளர் முனாஃபிகள் பண்ணாங்க, என்ன பண்ணாங்க? அவர்கள் மக்களுக்கு காட்டுவதற்காக, அவர்களை திருப்திப்படுத்துவதற்காக, உடன் இருப்பவர்களை சந்தோஷப்படுத்துவதற்காக வந்து தொழுகையில கலந்து கொள்கிறார்கள். அடுத்து அல்லாஹ் சொல்றான், அவர்கள் அல்லாஹ்வை தொழுகையில் குறைவாகவே நினைவு கூறுவார்கள். நம்முடைய தொழுகையில அல்லாஹ்வை அதிகமாக நினைத்துக் கொண்டிருக்கிறோமா அல்லது குறைவான நிலையில் அல்லாஹ்வை நினைத்துக் கொண்டிருக்கிறோமா என்று யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். உலக காரியங்கள், உலக சிந்தனைகள் கண்டிப்பா நம்முடைய உள்ளத்துல வரும். தொழுகையில அல்லாஹ் அக்பர்னு தக்பீர் கட்டி நின்ற உடனேயே உலகத்தினுடைய சிந்தனைகள் கண்டிப்பாக நமக்கு வரும். யாரும் வரவில்லை என்று யாராவது சொல்ல முடியுமா? நம்மளா அப்படி தொழுகையில தக்பீர் கட்டி நின்றா பெர்ஃபெக்டா நிற்போங்க, யாருமே என்னை இடையூறு செய்ய முடியாது என்று யாராவது சொல்லிட முடியுமா? சொல்ல இயலாது. ஏன் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதருக்கு அப்படிப்பட்ட ஆற்றல் இல்லை, அப்படிப்பட்ட நிலை இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு ஒரு அன்பளிப்பான ஒரு ஆடை வருகிறது, அதை அணிந்திருக்கிறார்கள். தொழுது முடிச்ச உடனே அந்த ஆடையை கழட்டிந்தா பாருங்க, கொடுத்துட்டு வந்துரு, வேற ஆடையை வாங்கிட்டு வாங்குறாங்க. ஏன்? அந்த ஆடையில செய்யப்பட்ட வேலைப்பாடுகள் ஏதோ ஒரு மாதிரி தொழுகையில் இடையூறை ஏற்படுத்துது என்று அதை கொடுத்து விட்டு வேறு வாங்கி வர சொல்கிறார்கள். ஒரு குழந்தையினுடைய அழுகுரலை கேட்டு அதனால் தொழுகை விரைவாக முடித்த ஹதீதுகளை நம்ம பார்க்கிறோம். அப்படியே தொழுகையில பூந்து மூழ்கி முத்தெடுத்துருவோம் அப்படின்னா அது இயலாது. கண்டிப்பாக சைத்தான் நம்ம என்ன செய்வோம்? சிந்தனை மாற்றத்தை ஏற்படுத்துவான். நம்ம என்ன செய்யணும்? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லி தொழுகைக்குள்ளாக மீண்டும் ஓடி வந்து விட வேண்டும். நாம் அந்த சிந்தனைக்குள்ள இருக்கணும். சைத்தான் நம்மளை திசை திருப்புறான், சைத்தான் நம்முடைய கவனங்களை வேறு பக்கமாக திருப்புகிறான், அல்லாஹ்வுடைய நினைப்பை விட்டு நம்மளை தடுக்கிறான்.
அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வோடு என்ன செய்யணும்? மீண்டும் தொழுகைக்குள்ள ஓடி வந்துடணும். அல்லாஹ் நம்ம இடத்துல எதிர்பார்ப்பது எல்லாம் இது ஒன்றுதான் என்பதை என்ன செய்யணும்? நாம புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் என்பார்களே. அதே போல தொழுகையில அடுத்து நாம தொழுகக்கூடிய ஜும்மாவுடைய நிலையை எடுத்து பாருங்கள். அதை குறித்தும் அல்லாஹ் சொல்றான். ஜும்மாவுடைய தொழுகையில ஓதப்படக்கூடிய வசனங்கள், ஜும்மாவுடைய வசனங்கள், இதெல்லாம் நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அதை உள்ளார்ந்து என்றைக்காவது யோசித்திருக்கிறோமா? உள்ளார்ந்து அதை சிந்தித்திருக்கிறோமா? அல்லாஹ் நமக்கு அதில் பெரிய பாடத்தை, பெரிய ஒரு செய்தி அல்லாஹ் நமக்கு சொல்லித்தரான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லும் பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நம்பிக்கை கொண்ட மக்களே, இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ, நீங்கள் ஜும்ஆ தொழுகைக்காக அழைக்கப்பட்டால் என்ன செஞ்சிருங்க? ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹ், தொழுகைக்காக கூப்பிட்டா வந்துருங்க அப்படிங்கிற ஒரு செய்தி. ஆனா அல்லாஹ் இங்க பயன்படுத்தக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹ், அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்காக நீ பள்ளிக்கு வா. தொழுகைக்காக உன்னை அழைக்கிறோம்ல, அழைச் சொன்ன தொழுகைக்கு வா அப்படிங்கிற செய்தியை தாண்டி அல்லாஹ் உள்ள என்ன வச்சிருக்கான் தெரியுமா? ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹ், அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்காக நீ என்ன செய்ய? தொழுகைக்கு வா என்ற ஒரு செய்தி அல்லாஹ் அதில் வைத்திருக்கிறான். வெறுமனே ஜும்மா கடமை, நம்ம ஜும்மா தொழுதுறணும், இல்லாட்டி பக்கத்தில் இருக்கவங்க கேட்பாங்க, இதெல்லாம் இல்லை. நீ எதுக்காக தெரியுமா பள்ளிக்கு வரணும்? எதற்காக தெரியுமா ஜும்மாக்கு வரணும்? என்னுடைய ரப்பை நான் நினைக்க போகிறேன், நினைவு கூற போறேன். என்னுடைய ரப்பை எனக்கு எவ்வளவோ அருட்கொடைகளை கொடுத்திருக்கிறானே, அதற்கெல்லாம் நான் நன்றி செலுத்த வேணாமா? என்னுடைய ரப்ப என்னை அழைப்பதே அவனை நினைவு கூறுவதற்காகத்தானே அப்படிங்கிற ஒரு உள்ளார்ந்த சிந்தனையோடு இந்த ஜும்மா தொழுகைக்கு நம்ம வரணும். தொழுது முடிச்சாச்சு. தொழுது முடித்த பிறகு அல்லாஹ் நமக்கு சொல்லித் தரக்கூடியது என்ன? வைதா குலியத்திஸ் ஸலாத்து ஃபன்தஷிரு ஃபில் அர்ல் வப்தகு மின் ஃபலில்லாஹ், தொழுகையை முடித்த பிறகு நீங்கள் அங்கே அமர்ந்திராம என்ன செய்யுங்க? உலகத்தில் அலைந்து திரிந்து அல்லாஹ்வுடைய அருளை தேடுங்கள் என்று சொல்லிட்டு அல்லாஹ் அடுத்து சொல்றான், அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறுங்கள். நீ உலகத்துல போய் அல்லாஹ் அலைந்து திரிந்து அல்லாஹ்வுடைய அருளை தேடு, அது உனக்கு அனுமதிக்கப்பட்டதுதான். ஆனா அந்த இடத்துல நீ செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? ஃபதுகுருல்லாஹ கதீரா, நீங்க அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூற வேண்டும் என்ற ஒரு செய்தி அல்லாஹ் நமக்கு அதில் சொல்லித் தருகிறான். எல்லா இடத்திலும் அல்லாஹ் நமக்கு அல்லாஹ்வுடைய எதிர்பார்ப்பு என்னவா வச்சிருக்கிறான்? அல்லாஹ் நமக்கு எதை சொல்லித் தருகிறான்? அவனை நினைவு கூற வேண்டும், அவனை நினைவு கூற வேண்டும் என்ற ஒற்றை செய்தி அல்லாஹ் நமக்கு சொல்லித் தரக்கூடியதை பார்க்கும். திருமறை குர்ஆனை புரட்டுங்கள். அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்கு நமக்கு ஏதாவது தடை இருக்கிறதா? அல்லாஹ்வை நினைச்சு பார்க்கணும் அப்படிங்கிறதுல நமக்கு எங்கேயாவது ஏதாவது முட்டுக்கட்டை இருக்கா? எதுவுமே இல்லை. ஆனால் அந்த சிந்தனை நம்ம இடத்துல இல்லாம இருக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர்க்களங்களுடைய நேரங்களில் கூட அல்லாஹ்வுடைய தூதர் மூலமாக உபதேசிக்கக்கூடிய செய்தி என்ன தெரியுமா? திருமறையில் அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி என்ன தெரியுமா? நீங்கள் போர்க்களத்திற்காக தயாராவீங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நம்பிக்கை கொண்ட மக்களே, இதா லகீதும் ஃபஹதன் ஃபஸ்புத், நீங்கள் போர்க்களத்தில் எதிரிகளை கண்டால் உறுதியாக நில்லுங்கள் என்ற ஒரு செய்தி அல்லாஹ் சொல்லிட்டு அடுத்து அல்லாஹ் சொல்றான், வதுகுருல்லாஹ கதீரல் லஅல்லகும் துஃப்லிஹூன், நீங்கள் அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறுங்கள். போர்க்களத்துக்கு தயாராயாச்சு. போர்க்களத்தினுடைய எல்லா போர் தடவாடங்களையும் ரெடி பண்ணியாச்சு. போர்கள் நம்ம தான் வெற்றி அப்படிங்கிற ஒரு சிந்தனையில நீங்கள் இருந்தாலும், போர்க்களத்திற்குரிய எல்லா விதமான வெற்றி வாய்ப்புகளும் நமக்கு தான் அப்படிங்கிற ஒரு சிந்தனையில நீங்க இருந்தாலும், அதற்குரிய ஒரு தோற்றம் உங்களுக்கு தோன்றினாலும், அல்லாஹ் சொல்லி தரக்கூடியது என்ன தெரியுமா? நீங்கள் உங்களுடைய வாள்களை கூர்த்திட்டுவதை விட, மக்கள் படையை திரட்டுவதை விட மிக முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, வதுகுருல்லாஹ கதீரா, நீங்கள் அல்லாஹ்வை அதிகமாக நினைத்து பார்க்க வேண்டும். லஅல்லகும் துஃப்லிஹூன், அப்போதான் வெற்றிங்கிற அல்லாஹ். புரிஞ்சுங்களா? அல்லாஹ் நமக்கு சொல்லி தரக்கூடிய செய்தி என்னன்னா, நீ போர்க்களத்திற்கு என்ன தயாரிப்புல வேணாலும் இருந்துக்கிரு, அது மேட்டர்ல, அது பிரச்சனை இல்லை. ஆனால் வதுகுருல்லாஹ கதீரா, நீ அல்லாஹ்வை அதிகமா நினைக்கல அந்த இடத்துல அப்படின்னா அந்த வெற்றியாக அல்லாஹ் நமக்கு தரமாட்டான் என்பதை பல போர்க்களங்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். உஹது யுத்த களம் நமக்கு பெரிய பாடம் தானங்க. உஹது யுத்த களத்துல வெற்றியினுடைய அந்த தோற்றம் வருகிறது. அல்லாஹ் என்ன செய்யறான்? அமீரை நியமித்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், உஹது மலைக்கு மேல நில்லுங்க, அங்கிருந்து இறங்கி விடாதீர்கள் என்ற ஒரு கட்டளை அல்லாஹ்வுடைய தூதர் பிறப்பித்திருக்கிறார். எந்த அளவுக்கு? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்றாங்க, எதிரிகள் எங்களை தாக்குறாங்க, அதை உங்களை கண் கொண்டு பாக்குறீங்க. எங்களுடைய உடம்புகளை எல்லாம் கழுகுகள் பீத்து திங்கிறது, அதை நீங்க பாக்குறீங்க.
இப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் மேல இருந்து நீங்க இறங்காதீங்க என்ற ஒரு செய்தி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த மக்களுக்கு சொல்றாங்க. ஆனால் மக்கள் செய்த செயல் என்ன? ஒரு 50 பேரை நியமிக்கிறாங்க ஒருவருடைய தலைமையில. அவருடைய கட்டுப்பாட்டையும் மீறி அதை என்ன செய்யறாங்க? மக்கள் எல்லாம் நமக்கு வெற்றி கிடைக்க போகுது அப்படிங்கிற ஒரு மமதையோடு எல்லாம் இறங்கி வருகிறார்கள். உஹது மலையினுடைய பின்னாடி இருக்கக்கூடிய கணவாய் வழியாக ஒரு பெரும் கூட்டம் வந்து தாக்கி பெரும் அடியை பெரும் சோதனை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உஹது யுத்த களத்துல காட்டினானா இல்லையா? ஏன்? இறை நினைவு. அல்லாஹ் எனக்கு இப்படிப்பட்ட கட்டளை பிறப்பித்திருக்கிறான், அல்லாஹ்வுடைய தூதர் மூலியமாக, அவரால் நியமிக்கப்பட்ட ஒரு அமீர் மூலியமாக என்ற நிலை வரும் பொழுது அந்த நினைவு நம்ம இடத்துல இருக்கணும்ல. அல்லாஹ் அதை கொண்டு பெரும் பாடத்தை என்ன செய்யலாம் நமக்கு கட்டுத்தரக்கூடிய பார்க்கணும். இப்படி ஏராளமான சம்பவங்கள் குர்ஆன் வாயிலாகவும் ஹதீஸ் வாயிலாகவும் அல்லாஹ் நமக்கு சொல்லித்தரக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னா, அல்லாஹ்வை அதிகமாக நினைக்கணும். நினைப்பதன் மூலமாகத்தான் நம்முடைய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் என்ற செய்தி அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகிறான். அப்படிப்பட்ட நற்பாக்கியங்களை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள் புரிய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டவனாக முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ஹாத்தமில் அம்பியாஇ வல் முர்சலீன், அம்மா பஅத். அன்பிற்கும் பாசத்திற்கும் உரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மிடத்திலே எதிர்பார்ப்பது அனைத்தும் அவனை அதிகமாக நினைவு கூற வேண்டும் என்ற ஒற்றை செய்தி தான். முதல் உரையிலே அதை குறித்த சில தகவல்களை பார்த்தோம். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு ஒரு பயணத்தை மேற்கொள்கிறார்கள். ஒரு மேட்டு பகுதியான ஒரு இடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களோடு ஒரு பயணம் மேற்கொண்டிருக்கிறார்கள். அப்ப அந்த மேட்டு பகுதி ஏறக்கூடிய நேரத்தில் சஹாபாக்கள் சப்தமாக அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டு போறார்கள். அப்படி போகக்கூடிய அந்த தருணத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், இன்னக்கும் லததுஊன அஸம்ம வலா காயிபின். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சப்தமாக அல்லாஹ்வை அழைக்கிறாங்கல்ல, அந்த அழைக்கக்கூடிய அந்த செய்திக்கு அல்லாஹ்வுடைய தூதர் பதில் சொல்றாங்க, நீங்கள் எங்கேயோ இருப்பவரையோ செவிடனையோ அழைக்கல, உங்களுடைய ரப்பத்தான் நீங்க கூப்பிடுறீங்க, அமைதியாக மனதிற்குள்ளாக நீங்கள் அல்லாஹ்வை அழையுங்கள் என்ற ஒரு செய்தி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லிக்கிட்டு, ததுஊன சமீஅ வ பஸீரா, நல்லா கேட்கக்கூடியவனா நல்லா பார்க்கக்கூடியவனை தான் நீங்க கூப்பிடுறீங்க அப்படிங்கிற ஒரு செய்தி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த மக்களுக்கு அந்த இடத்துல உபதேசமா செய்யறாங்க. சொன்ன அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அடுத்து சொல்றாங்க, யா அப்துல்லா இப்னு கைஸ், அப்துல்லா இப்னு கைஸே கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபித்தோழரை அழைக்கிறாங்க. அவரை அழைத்த உடனே லப்பைக் யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே இதோ வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. வந்து அந்த நபித்தோழர் இடத்துல சொல்றாங்க, அலா அதுல்லக அலா கன்ஸின் மின் ஹுனூஸில் ஜன்னah, சுவனத்திலே நிறைய பொக்கிஷங்கள் இருக்கிறது, அதுல ஒரே ஒரு பொக்கிஷம் குறித்து உங்களுக்கு நான் சொல்லி தரட்டுமா? சுவனத்தினுடைய நிறைய பொக்கிஷங்கள்ல ஒரு பொக்கிஷம் இருக்கிறது, அந்த பொக்கிஷத்தை குறித்து உங்களுக்கு நான் உபதேசிக்கட்டுமா என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கேட்கிறாங்க. சொன்ன உடனேயே அப்துல்லா இப்னு கைஸ் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே எங்களுக்கு சொல்லித்தாங்க அப்படிங்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ், லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். இந்த செய்தி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். ஒவ்வொரு பாங்கு ஓசை கேட்கும் பொழுதும் அதை நம்ம என்ன செய்யறோம்? லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் என்பதை சொல்றோமா இல்லையா? அதனுடைய அர்த்தம் புரிந்து அதனுடைய அது என்ன அல்லாஹ் உள்ள சொல்லி இருக்கிறான், எதை நமக்கு வலியுறுத்துகிறான் என்பதை புரிந்து உணர்ந்து நாம் அதை சொல்லக்கூடிய மக்களாக இருக்கிறோமா? கணிசமாகத்தான் இருக்கிறோம். பாங்கினுடைய ஓசைகளுடைய எல்லாம் எடுத்து பாருங்களேன், பாங்கு சொல்லப்படுகிறது, அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர், திரும்ப நாம சொல்லணும், ஆமா அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் மிகப்பெரியவன் தான், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், ஆமா வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவன் தான், அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், ஆமா அல்லாஹ்வுடைய முஹம்மது அல்லாஹ்வுடைய தூதர் தான். அடுத்து ஹய்யால ஸலா, தொழுகையின் பக்கம் வாருங்கள், தொழுகையின் பக்கம் வாருங்கள்னா திரும்பி அதையே சொல்ல வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாங்களா? ஹய்யால ஸலா, முஅத்தின் அழைப்பு கொடுப்பார், நம்மளும் ஹய்யால ஸலா, நீங்க வாங்க தொழுகைக்குன்னு கூப்பிடவா முடியும்? அதனுடைய வார்த்தைகளையும் அதனுடைய அம்சங்களையும் அல்லாஹ் எப்படி அமைச்சு வச்சிருக்கிறான்?
லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா, ஹய்யா அலா ஸலாத், தொழுகைக்கு வாங்கன்ற அழைப்பு வந்த உடனேயே நாம சொல்லுவோம் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா, என்னுடைய ரப்புடைய நாட்டம் இல்லாமல், என்னுடைய ரப்பு நாடாமல், என்னுடைய ரப்புடைய உதவி இல்லாமல் எதையும் என்னால் செய்ய முடியாது என்ற ஒரு சிந்தனை அல்லாஹ் என்ன செய்யறான், அந்த வாசகத்தின் மூலமாக நமக்கு சொல்லி தருகிறான். இடத்துல வாகனம் இருக்கு, நான் தொழுகைக்கு ஓடி வந்துடுவேன். எனக்கு பள்ளி ரொம்ப பக்கம், நான் பள்ளிக்கு ஓடி வந்துடுவேன். என்னால் இயலும், நான் நடந்து வருவேன், ஓடி வருவேன், எப்படி வேணாலும் வந்துடுவேன். தொழுகைக்கு என்னால் வந்துவிட முடியும் அப்படிங்கிற மமதையும் பெருமையும் ஆணவம் வந்துவிடக் கூடாது என்ற ஒரு நிலையில அல்லாஹ் அதுல கொண்டு போய் நமக்கு சொல்லித்தரக்கூடிய செய்தி என்ன தெரியுமா? லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா. ரப்பே நீ நாடணும், நீ எனக்கு உதவி செய்யவில்லை என்று சொன்னால் இறை நினைவை கொண்டு போய் அல்லாஹ் எதுல வைக்கிறான்? நம்மளால முடிஞ்சிருங்க, என்னால் இதை தூக்கி இங்கே வைத்து விட முடியும் என்ற நிலை இருந்தாலும் அதுல அல்லாஹ் வைக்கக்கூடியது என்ன தெரியுமா? என்னுடைய ரப்பு நாடுனா தான் என்னால முடியும். என்னுடைய ரப்புடைய நான் எப்படி அடிப்படையிலும் அடிப்படையான ஒரு நிலையில கொண்டு போய் அல்லாஹ் அதை வைக்கிறான். அப்ப நம்முடைய சிந்தனைகள் அனைத்தும் நம்ம இடத்துல அப்படிப்பட்ட நிலைகள் இல்லாமல் இருக்குமே ஆனால் அதுல கவனக்குறைவாக இருக்கிறோமே என்று சொன்னால், நானாக இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும் நம்மிடத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். எந்த காரியமாக இருந்தாலும் என்னால முடிஞ்சிடும், என்னாலதான் முடியும், இது என்னால மட்டும்தான் முடியும் அப்படிங்கிற நிலை இல்லாமல், என்னுடைய ரப்புடைய உதவி இல்லாமல் என்னால் எதுவுமே முடியாது என்ற ஒரு மனப்பான்மையை வளர்த்து கொண்டு நம்முடைய அமல்களுக்கு முழு கூடிய நம்முடைய ரப்பிடத்திலே பெறக்கூடிய நன்மக்களாக இருக்க வேண்டும் என்று கூறி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கீனா அஸாபன்னார். வ ஆখিரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹ்.